அமைதி அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகிழ்ச்சியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து கேள்வி பதில் நிகழ்வு. இன்று நம்முடைய சந்தேகங்கள் அனைத்திற்கும் விளக்கம் அளிப்பதற்காக நம்மோடு பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் இணைந்துள்ளார்கள். அன்பர்கள் யாருக்காவது நம்முடைய பயிற்சிகள், தவமுறைகள், தத்துவ விளக்கங்களில் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஹேண்ட் ரைஸ் பண்ணி அம்மாட்ட விளக்கம் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. இன்றைய நிகழ்விலே துவக்கத்திலே அருமையானதொரு தவத்தினை வழிநடத்தி நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்து அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்விலே இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் வாழ்க வளமுடன். ராஜையா, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறோங்கய்யா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா, சொல்லுங்கய்யா. எனக்கு கோல்டு ஆயிட்டு செஸ்ட் கோல்டு இருக்கு. ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது சில டைம்ல காஃப் எல்லாம் வருது. கொஞ்சம் அதிகமாக காஃப் ஒரு 4-5 டைம்ஸ் காஃப் வருது. ஸோ நம்ம இப்போ ரிலாக்ஸேஷன் பண்ணும் போதோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணும் போதோ இது மாதிரி காஃப் வந்தா நம்ம கண்டினியூ பண்ணலாமா எக்ஸசைஸ் பண்றது? வாழ்க வளமுடன்ங்கய்யா. அதாவது உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்ததுன்னா கொஞ்சம் கேப் விடுங்க, சரியா? அப்ப நீங்க இப்ப இருமல் வந்துருச்சு, ரொம்ப கண்டினியூஸா காஃப் வரும்போது நமக்கு கொஞ்சம் தண்ணி குடிக்கலாம்னு தோணும் இல்லைங்களா? அப்ப நீங்க கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் உடற்பயிற்சியை கொஞ்சம் நேரம் பொறுத்து செய்யுங்க. ரொம்ப பொறுக்க முடியாம இருந்தா தாராளமா கொஞ்சம் நேரம் பொறுத்து செய்யலாம். இல்ல லேசாதான் இருந்தது அப்படின்னா நீங்க கண்டினியூ பண்ணலாம். இந்த சமயத்துல நீங்க 2 வேளையுமே நாடி சுத்தி அப்புறம் மூச்சு பயிற்சி 2 வேளை செய்யுங்க. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துல ஏதோ ப்ராப்ளம் தான் இல்லையா? உங்களுக்கு மூச்சுல ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதுதான் உங்களுக்கு சளியாவோ ஜலதோஷமாவோ இருமலாவோ வர்றதுக்கு காரணம். ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம், இந்த மூச்சு பயிற்சியை காலை ஒரு முறை மாலை ஒரு முறை பண்ணுங்க. காயகல்ப பயிற்சியும் ரெகுலரா பண்ணும்போது அண்ட் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் பண்ணும்போது உங்களுக்கு வயிற்றுல ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் மற்ற சிஸ்டத்துல இருந்தாலும் நமக்கு சரியாகும். சரிங்களா? கண்டிப்பா. வாழ்க வளம், வாழ்க வளம். குமாரசுவாமி ஐயா, உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கோங்கய்யா, நீங்க பேசலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஆமா, ஒரு பர்சனல் ஹெல்த் இஷ்யூ. சரி. அதாவது இப்போ நான் 4 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஹெல்த் எல்லாம் நல்லா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த பித்தப்பையில கல் இருக்கு. அது நம்ம பேராசிரியர் வந்து ஒரு 3 months ஒரு 4 months முன்னாடி அதை பத்தி ஒரு அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்க மேடம். அந்த பேராசிரியர் பேர் தெரியல யாருன்ட்டு அவங்க. சரி,
இல்ல உங்களுக்கு வந்து கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்கா இல்ல ரிமூவ் பண்ணிட்டாங்களாங்கய்யா? இல்ல கால் பிளாடர்ல ஸ்டோன் இருக்குது 2 to 3 mm. சரி சரி, மைல்டா இருக்கு. அதாவது இப்போ மைல்டா இருக்கு. ரிமூவ் பண்ணணும்னு சொல்லல இல்லைங்களா? சொல்லல. சரிங்க சரிங்க. அப்ப நம்மளோட பயிற்சிகள்ல முக்கியமா எல்லா உடற்பயிற்சியுமே நல்லதுதான். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் ரொம்ப சிறப்பானதுங்கய்யா. சரி மேடம். 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ல கொஞ்சம் கூடுதல் நேரம் பண்ணுங்க நீங்க. ஏன்னா அதுல வந்து நம்ம எல்லா பாயிண்ட் 11, 12, 13, 14 எல்லாம் உங்களுக்கு எல்லா சிஸ்டம், அந்த வயிற்றை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா அந்த எக்ஸ்கிரிட்டரி சிஸ்டம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் எல்லாத்துக்குமான முக்கியமான எனர்ஜி பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம டச் பண்ணுவோம். சரி மேடம். சரிங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கு நம்மளோட தசைநார் சுவாச பயிற்சியில நீங்க குனிஞ்சு நிமிர்ந்து பண்றீங்க இல்லையா, அது எல்லாமே வந்து கொஞ்சம் அந்த வயிற்றுல பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணும். நீங்க உணவு கட்டுப்பாடு எடுத்துட்டு இருப்பீங்க, மெடிகேஷன் ஏற்கனவே ஏதாவது மெடிசன்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா உங்களுக்கு? அந்த மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ணிட்டு இந்த பயிற்சிகளும் செஞ்சுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த இன்க்ரீஸ் ஆகாம இன்னும் டிக்ரீஸ் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. பட் செக் பண்ணி பார்த்து விட்டு மெடிசன்ஸ் நிறுத்தலாங்கய்யா. சரி மேடம். அப்ப என்ன டவுட் கேக்குறேன் மேடம், இன்னொரு டவுட். ஒரு பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இருந்துச்சு பித்தப்பையில கல்லு. சரி. அவங்க வந்து இப்ப 3 months பிஃபோர் நம்ம இதுல தான் சொன்னாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க இப்ப கேட்டுட்டு இருந்தாங்கனாக்கா அவங்க அட்லீஸ்ட் அவங்க மறுபடியும் ஒரு வாட்டி ஷேர் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. அவங்களுக்கு இருந்தது கியூர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க மேடம். சரி சரிங்க ஐயா. நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகுறது கிட்னில, இதெல்லாம் வந்து நம்ம காயக்கல்பம் எல்லாம் செய்யும் போது கண்டிப்பா அந்த சைஸ் குறைஞ்சிருக்குங்கய்யா எல்லா இடத்துலயும். இதுக்கு நிறைய பேரோட எக்ஸ்பீரியன்சஸ் நாங்க கேட்டிருக்கோம். இப்போ நமக்கு இன்னைக்கு இணைஞ்சிருக்கவங்கள யாராவது இருந்தாலும் அவங்களும் ஐயாவுக்கு பதில் கொடுக்கலாம். அந்த கால் பிளாடர் ஸ்டோன் வந்து இன்னும் பாத்தீங்கன்னா கால் பிளாடர் ரிமூவ் பண்ணவங்களுக்கு, அந்த ரிமூவ் பண்ணவங்களுக்கு வந்து டைஜஸ்டிவ் சிஸ்டத்துல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு வந்து நம்மளோட ரிலாக்ஸேஷன் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணிருக்கு. 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர் ரிலாக்ஸேஷன் அந்த ஏன்னா அந்த மிஸ் ஆகுது இல்லைங்களா, அந்த கால் பிளாடர் இல்லாத போது அதனோட ஒர்க் வந்து அங்க வந்து நமக்கு மிஸ் ஆகுது. அப்பவும் நமக்கு சரியாக இருக்கு. ரேவதி அம்மா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ரேவதி அம்மா. வாழ்க வளமுடன். ஐ திங்க் புஷ்பகலா அம்மா ஒரு நாள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். அதான் ஐயா கேக்குறாங்க. ஆமா மேடம், எனக்கு பேர் ஞாபகம் இல்ல, பேராசிரியர் சொன்னாங்க. இருக்காங்க புஷ்பகலாமா. நீங்க ஐ திங்க் அவங்க வந்து ஃபவுண்டேஷன் கோர்ஸ்ல கிளாஸ்ல சொன்னது எனக்கு என்ன ஞாபகம்னா, ரிமூவ் பண்ண பிறகு வர்ற ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல சொல்லல, இப்ப ஈவினிங் கிளாஸ்ல தான். ஈவினிங் கிளாஸ்ல. சரி புஷ்பகலாமா, நீங்க லைன்ல இருக்கீங்களாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்ன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதானான்னு தெரியல, நீங்க இருந்தாலும் அது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. ஐயா வீட்ல என்னோட ஹஸ்பண்டுக்கும் கால் பிளாடர் இஷ்யூ இருந்துச்சுங்க. உங்களோட கரெக்டா சென்டிமீட்டர் எவ்வளவுன்னு சொன்னாங்களா? 2 to 3 mm. 2 to 3 mm. 2 to 3 mm இருக்கு. உங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணாங்கயா? மெடிசன் சஜஸ்ட் பண்ணாங்களா இல்லனா லைஃப் ஸ்டைல் மாடுலேஷன் மெடிசன் அந்த மாதிரி சொன்னாங்க? அவங்க இங்கிலீஷ் மெடிசன் என்ன சொல்றாங்க, அதுக்கு கால் பிளாடர் ரிமூவ் பண்ணனும் தான் அப்படிதான் சொல்றாங்க. அப்படிதான் சொன்னாங்க. இப்ப என்னோட ஹஸ்பண்டுக்கும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பட் நாங்க கொஞ்சம் அவசரமா ஒரு எமர்ஜென்சி கரோனா டைம்ல வந்ததுனால ரிமூவ் பண்ணிட்டோங்கய்யா. பட் அதுக்கு நிறைய நம்ம மெடிசன்ஸ் இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. நீங்க ஆல்டர்னேட் மெடிசன்ஸ் ட்ரை பண்ணலாம்யா. பட் இதனால உங்களுக்கு ஜென்ரலா என்ன நடக்கும் கால் பிளாடர்னால? இந்த மாதிரி உங்களுக்கு இஷ்யூ இருக்கான்னு எனக்கு தெரியல, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா அது வந்து பான்கிரியாஸ்க்கு புஷ் கொடுக்கும். நம்ம டைஜஷன்ஸ் கொஞ்சம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாதிரி இருந்தது. ஃபில்டரிங் ஏஜென்ட் ப்ராப்ளம் கால் பிளாடர் ரிமூவல்ன்றது அதுதான் இருக்குதுங்க. அதாவது நீங்க அகத்திக்கீரை சாப்பிட்டீங்கன்னா, சன்னா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இஷ்யூ வரும். நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா திக்கான ஐட்டம் சிறுதானிய உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், இது நடக்குதான்னு மட்டும் நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மார்னிங் நீங்க யூசுவலா ஒரு டாய்லெட் யூஸ் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு அப்புறம் இதே இஷ்யூ வருதா? திருப்பி ஒரு தடவை டாய்லெட் போகணும் அர்ஜ் வருதா? இல்ல முதல்ல அப்படி இருந்தது, ஆனா சரியாயிடுச்சு. அது முதல்ல அப்படி இருந்தது மேடம், அப்புறமா சரியாயிடுச்சு. ஹலோ, ஒரு டைம் டாய்லெட் போனீங்களா? ஒரு நாள் ஒரு 10 o'clock வரைக்கும் உங்க ஹலோ ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க மேடம், கேக்குது. 2 times போறீங்க அப்படிதானங்க? ஆமா ஆமா 2 times போறீங்க அப்படிதானங்க? ஆமாங்க மேடம். 2 times எந்த டைம்ல நீங்க யூஸ் பண்றீங்க? இல்ல நீங்க மார்னிங்கே உங்களுக்கு 2 times உங்களுக்கு அந்த urge இருக்கா இல்ல ஈவினிங் போறீங்களா அப்படின்னு கேக்குறேன். மார்னிங் ஒரு 2 times போவேன், ஈவினிங் ஒரு வாட்டி போவேன், இல்லைன்னா போக மாட்டேன். ஆக்சுவலா என்ன சொல்றாங்க
அந்த 10 o'clock 11 o'clock வரைக்கும் அந்த கால் பிளாடர் ப்ராப்ளத்தினால பேங்க்ரியாஸ்க்கு வந்து ரொம்ப புஷ் இருக்கும்னு சொல்றாங்க. சோ அந்த புஷ் டாலரேட் பண்ண முடியும்னா நீங்க சர்ஜரிக்கு போனா ஆல்டர்னேட் மெடிசன் அந்த மாதிரி ஆயுர்வேதம் அந்த மாதிரி ரொம்ப அனீசியா இருக்குது, எனக்கு ஆப்ஷனே இல்லை அப்படின்னு ஹஸ்பண்ட் ஒரு இருந்ததுனாலதான் நாங்க வந்து கால் பிளாடர் போனோம். பட் அதுக்கப்புறம் நிறைய நாங்க செமினார்ஸ் அட்டென்ட் பண்ணோம், அது எடுத்திருக்கவே வேணாம், அதனால உங்களுக்கு பேங்க்ரியாஸ்ல வந்து ரொம்ப லாங் டேர்ம்ல ஏர்லி டயபெட்டிக்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சோ உங்களால அது 11 o'clock வரைக்கும் உங்களுக்கு வயிறு அனீசியா இல்லாம டாலரபிளா இருந்த ஆல்டர்னேட் மெடிசன் போயிடுங்க, இல்ல அப்படின்னா உங்களுக்கு சர்ஜரி தான் ஆப்ஷன் அப்படின்னு என் ஹஸ்பண்டுக்கு சொன்னாங்கய்யா. நைட் வந்து ரொம்ப எளிமையான உணவு சாப்பிட சொன்னாங்கய்யா. இடியாப்பம், ஆப்பம், பனியாரம், அந்த ஆவியில வேகப்பட்ட உணவு சாப்பிட்டேன்னா மார்னிங் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஃப்ரீயா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க உங்களுக்கு செக் பண்ணுங்க உங்களுக்கு எது அப்ளிகபிள் அப்படின்னது நீங்க டிசைட் பண்ணிக்கங்க. பட் தேவையில்லாம அதை ரிமூவ் பண்ண வேண்டாங்க. எங்களுக்கு அதுக்கப்புறம் தான் அந்த அனுபவம் கிடைச்சது. ஏன் பண்ணீங்கன்னு சொன்னாங்க. எங்களுக்கு அந்த ஐடியா இல்லாதனால நாங்க இப்ப இது எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் சொல்லுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் ஆல்டர்னேட் மெடிசன் போங்க அப்படின்னு சொன்னாங்க. தேங்க்யூ மேடம். அப்புறம் இன்னொரு பேராசிரியரும் பேசினாங்க, அவங்களுக்கு இருந்தது இது கல் வெளியே வந்துச்சு சொன்னாங்க. அவங்க பேராசிரியர் பேர் தெரியல யாருன்ட்டு. சரிங்க ஐயா, நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. மற்றவங்களும் யாராவது இருந்தாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுங்க. ரெகுலரா வரீங்க இல்லையா, வர வர வாங்க, கண்டிப்பாக நமக்கு கொடுக்கலாம். ஆனா பயிற்சிகள் கண்டிப்பா நல்லது செய்யும். இல்ல மேடம், 4 years கம்ப்ளீட் நானும் பண்றாங்க. சிறப்பு சிறப்பு. சாஃப்ட்வேர்ல இருக்காங்க, பொண்ணு பையன், அவங்க ரெகுலரா பண்றாங்க. சரி சரி சரி. நான் ஃப்ரெண்ட்களுக்கு சொல்லியிருக்கேன், ஃபேமிலி நிறைய பேர் சஜஸ்டட். சரி, 4 years ஆச்சு, 4 years கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கேன். சரிங்க 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 சரிங்க. மாலை தவத்துல கூட என்னைக்கோ ஒரு நாள் தான் மிஸ் ஆகும். பாத்திருக்கேன், உங்க பேர் பாத்திருக்கோம் ரெகுலரா. சந்தோஷங்கய்யா, வாழ்க வளம். சொல்லுங்க புஷ்பமா, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. வாழ்க வளம் ஐயா. அதுக்கு டாக்டர் வந்து எங்களுக்கு சஜஸ்ட் பண்ணது, இவருக்கு வந்து அதுக்கப்புறம் கூட மசாஜ் அண்ட் அக்குப்ரெஷர் விடாம பண்ண சொன்னீங்க. சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. ஓகேங்க, தேங்க்யூங்க. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ராஜ்னா ஐயா அவங்க வந்து மெசேஜ் போட்டிருக்காங்க, பெங்களூர்ல வந்து மெஜஸ்டிக் பக்கத்துல உப்பர்பெட் போலீஸ் ஸ்டேஷன் கிட்டக்க ஹோமியோபதி மெடிசன் கிடைக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க. மேபி இந்த கால் பிளாடர் ஸ்டோனுக்கா இருக்கலாம். நீங்க அதையும் சர்ச் பண்ணி பாருங்க. குமாரசாமி ஐயா. தபோதினியம்மா, வாழ்க வளமுடன். உங்களுக்கு அன்மியூட் கொடுத்துருக்கேம்மா, நீங்க கேட்கலாம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. நான் பிரான்ஸ்ல இருந்து தபோதினி கதைக்கிறேன். மிக்க நன்றி அம்மா, உங்களோட ப்ரோக்ராம் கேட்கிறேன், நான் செய்யறேன். நாங்க ஒரு கடந்த 9 வருஷமா உடல் பயிற்சி செய்யறோம், காலை மாலை காயகல்பம் செய்யறோம், தவம் செய்யறோம், எல்லாம் நான் செய்துட்டு வரேன். எனக்கு கடந்த வருஷம் மே மாதம் அளவில் ஒரு வருத்தம் கொண்டு வந்தது. கை கால் எல்லாம் கொஞ்சம் வீங்கி, கை இல்லை கால் தான், பாத பக்கத்துல வீங்கி கொஞ்சம் கலர்கள் மாறி கருப்பா நீளமா எல்லாம் வந்திருந்தது. பிறகு ஒரு 3 மாசம் கழிச்சு தான் அது என்ன வருத்தம் என்று கண்டுபிடிச்சிருந்தவ. ரத்தத்துல வெள்ளை அணுக்கள் கூடுதலா இருக்காம். அதாவது இம்யூனிட்டி பவர் வந்து கூடுதலா வேலை செய்யறதால அது வந்து இந்த உடம்பை அட்டாக் பண்ணுது. அதுக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம இந்த உடம்பை அட்டாக் பண்றதால கொஞ்சம் வருத்தம் இருந்தது. இதுக்கு நாங்க எங்கட மனவளக்கலையில பயிற்சிகள் மூலம் ஏதாவது செய்யலாமா அல்லது உணவு கட்டுப்பாட்டு மூலம் அதை சீராக்க முடியுமான்றது எனக்கு ஒரு கேள்வி. நான் 10 வருஷமா வெஜிடேரியனா இருக்கிறேன். அப்ப எனக்கு வெயிட்டுகளும் குறைஞ்சு கொண்டு போகுது. நான் 150 சென்டிமீட்டர் உயரம், வளமையா நான் 50 கிலோல இருந்தேன். நான் இப்ப 45 கிலோ. அப்ப எனக்கு கொஞ்சம் வேலை, பகல் 5 நாளும் வேலை, 8 மணித்தால வேலை செய்யறேன். கொஞ்சம் வேலையில டயர்ட் ஆகுது. தற்சமயம் இருக்கிற அறிகுறி என்னன்னா, தொண்டை காஞ்சி போயிட்டுது, கண்ணும் காஞ்சி, எச்சில் வாரையில, உமிழ்நீர் சுரக்கிறையில, மற்றது கண் காஞ்சி இப்போ 1 வருஷமா கண்ணீரும் வாரையில. அதுக்கு என்ன செய்யலாம்ன்றதான் இந்த கேள்வி. டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறேன், நல்ல பலனை கொடுக்கல எனக்கு. சரி, மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க இல்லைங்களாமா? ஆமா, இங்கிலீஷ் மெடிசன். அவங்க எதனால அப்படின்னு டயக்னோஸ் பண்ணிருக்காங்களாமா? என்ன காரணத்தினால அந்த மாதிரி என்ன காரணம்
அப்ப நாங்க கேட்க இங்க டாக்டர்ஸ் வந்து என்ன காரணம் காய்ச்சல் என்னண்டு வருதுண்டு வினம் இப்ப இதன் ஒரு பாக்டீரியாவாலே அதை தொற்றினு நான் சொல்லுவேன். அப்ப சிலருக்கு கேன்சர் வருது, டயபெட்டிக் வருது, அது மாதிரி ஒன்று வரும். அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை செய்ய வேண்டியது தான் இங்க டாக்டர்ஸ் வந்து படிச்சதை கொண்டுதான் அவை சொல்லுவினம். ஜெனரலா ஒரு அப்படித்தான் அவன் பதில் இருக்கும். சரிம்மா சரிம்மா. நீங்க அது அந்த அதாவது அந்த சேஞ்ச் ஆஃப் இது வந்து ஸ்கின்ல தான் இருக்கு உங்களுக்கு இல்லையா? ஸ்கின்ல தான் ப்ராப்ளம். ஸ்கின்ல ப்ராப்ளம் இருந்தா அது உள்ளுக்குள்ளதான் அந்த இப்ப உள்ளுக்குள்ள உள்ள மெல்லிய மயிரிழ போல இருக்கிற ரத்தோட்ட வெள்ளை செல்கள், வெள்ளை அணுக்கள் அது வந்து உள்ளுக்கு அது வந்து எக்ஸ்ப்ளோஸ் பண்ணி என்ன சொல்றேன் நான் பிரெஞ்சிலையும் கதைக்க முடியா அது வெடிச்ச உடனே வெளியாலே அது வெளியே உங்களுக்கு சிம்டம்ஸ் தெரியுது. வெளியால சிம்டம் தெரியுது. சரிங்கம்மா சரிங்கம்மா. ஏன்னா இப்ப ரத்தத்திலுடைய ஹீமோகுளோபினோட அளவு கூட நமக்கு அதிகப்படுத்தும் நம்மளோட பயிற்சிகள். மகரிஷி வந்து சொல்றாங்க சக்தி கூடுதலா இருக்குன்னு சொல்றாங்க. வெள்ளை அணுக்கள் கூடுதலா இருக்கு. அதாவது அப்ப அதுதான் அதாவது ரத்தத்துல என்ன பர்சன்டேஜ் வெள்ளை அணுக்கள், சிகப்பு அணுக்கள், அந்த பிளேட்லெட்ஸ் இருக்கணுமோ அந்த அளவு இருந்ததுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை இல்லையா? இப்ப இதுல அதோட அளவுல குறைபாடு. நம்ம பயிற்சியில மகரிஷி வந்து ஒரு பாட்டிலேயே சொல்லியிருக்காங்கம்மா, ரத்தம் சுத்தமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தவம் செய்யும் போது. மனசு அமைதியோட. சோ நீங்க பண்றீங்க, இன்னும் ஆர்வத்தோட தவம் பண்ணுங்க. அண்ட் காயகல்ப பயிற்சியில நீங்க அந்த ஓஜஸ் வந்து உடல் முழுவதும் பரவ விடுறீங்க இல்லையா? அத நல்லா ஆழ்ந்து உணர்ந்து அந்த உடல் முழுவதும் முதல் பாதம் வரை ஓஜஸ் மூச்சுல பரவ விடும்போது அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஏன்னா ஸ்கின்னுக்கான அந்த பிக்மெண்ட்ஸ் அதெல்லாம் சரி பண்றது இந்த இது நம்மளோட காயகல்பத்துல இருக்கக்கூடிய ஓஜஸ் சரி பண்ணுமா. நான் அது அப்படி செய்து பார்த்திருக்கிறேன். ஓஜஸ் மூச்சு செய்து அந்த இப்ப கால் வீங்கி இருக்கேக்க நான் அந்த இடத்தை கொண்டு போய் அப்படியே காலால தண்டு பூமியில அப்படியே தட்டி கழிச்சு விட்டுருக்கிறேன். அந்த அது பண்ண அடுத்தது நீங்க வந்து அந்த வீக்கம் இருக்கக்கூடிய ரிலாக்ஸேஷன்ல எந்த இடத்துல உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துல இன்னும் அதிக நேரம் கொஞ்சம் நேரம் கொடுத்து மனசுல எண்ணத்தை வச்சு ஜீவகாந்தத்தை சரி பண்ணுங்க. இப்ப கால் வீக்கமா இருக்குன்னா இப்ப நம்ம பாதத்துல இருந்து வருவோம் இல்லைங்களா ரிலாக்ஸேஷன் பண்ணும்போது, பாதத்துல கொஞ்சம் கூட நேரம் அதிகமான நேரம் அங்க மனசை செலுத்தி அந்த இடத்துல இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கட்டும் அப்படிங்கறத விஷுவலைஸ் பண்ணுங்க. மெடிகேஷன் எடுத்துக்கோங்க, பயிற்சிகள் ஆனா நீங்க நல்லா செஞ்சுட்டு வரீங்க, இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க நல்லா ஆழ்ந்து செய்யக்கூடியதுக்கு. நீங்க அகத்தாய்வு எது வரைக்கும் முடிச்சிருக்கீங்கம்மா? நாங்க இப்ப அகத்தாய்வு 2ஆண்டுல முடிச்சுட்டோம். 2ஆண்டுல முடிச்சிட்டீங்க. படிச்சோண்டிருக்கிறேன். இப்ப ஆன்லைன்ல தானேம்மா ஃபவுண்டேஷன் ஆன்லைன்ல சர்டிபிகேட் கோர்ஸ் ஞாகஜோதி அம்மா சொல்லி. சரிங்கம்மா. அப்போ ஏன்னா தீப பயிற்சி இப்ப கத்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும். தீப பயிற்சி கொஞ்சம் ரெகுலரா செய்யுங்கம்மா. தீப பயிற்சி சரியா? நல்ல நம்மளோட பயோமேக்னெட்டிக் லெவல். அடுத்த 3ஆவதுல கண்ணாடி பயிற்சி வரும். நீங்க கண்ணாடி வாங்கிக்கோங்க. 3ஆவதுல இருந்து கண்ணாடி பயிற்சி செய்யலாம். அது வரைக்கும் 3ஆம் நிலையாக அட்டெண்ட் பண்ற வரைக்கும் தீப பயிற்சி என்ன பண்ணும்னா உடம்புல இருக்கக்கூடிய இம்யூன் சிஸ்டத்தை சரி பண்ணும். பயோமேக்னெட்டிக் லெவல்ல நல்லா டென்சிட்டியோட வச்சிருக்க உதவும். நீங்க காலையில தினந்தோறும் செய்யுங்க. சரிங்களா? கண்டிப்பாமா கண்டிப்பா. சொல்ற மகள் சொல்லுவா எல்லா சக்தியும் உங்களுக்குள்ள இறக்கி நோய் எதிர்ப்பு சக்தியும் கூட இறக்கிட்டீங்களம்மா, எல்லாம் உங்களுக்கு கூடிட்டுது, பிரபஞ்சத்துல இருக்க சக்தி எல்லாம் நீங்க எடுத்து வச்சிருக்கிறீங்க ரெண்டும் வீட்டுல சொல்லுவீங்க. அதான் ஒரு யோசனையா இருக்கிறது. எவ்வளவு இதண்டும் அந்த ஒரு மனசை ஒரு நிலைப்படுத்த முடியாம இருக்கு சில நேரங்கள்ல யோசனையால இருக்கு. கண்டிப்பாமா கண்டிப்பா. அந்த உடல்ல வரும்போது கண்டிப்பா மனமும் கண்டிப்பா பாதிக்கப்படும் இல்லைங்களா? கண்டிப்பா அந்த இடத்துல நல்லா தியானம் பண்ணிட்டு பாசிட்டிவான அப்ரோச் வைங்கம்மா. கேட்டுக்கொள்றதே ஒன்றே ஒன்றுதான், ஆரோக்கியமா இருக்கணும் உலகம். நாங்கள் ஆரோக்கியமா இருந்தா தான் இந்த சமுதாயத்தை ஒரு ஆரோக்கியமா கொண்டு வந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயமா இருந்து உலகத்தை அமைதியோட ஆரோக்கியமா இருக்கணும் எல்லாரும்ன்றதான் நான் வேண்டுற ஒன்றே ஒன்று. நாங்கள் ஆரோக்கியமா இருந்தா இதையும் சாதித்துக் கொள்ளலாம். என்னம்மா? கண்டிப்பா கண்டிப்பாமா. அதாவது சொல்லுவாங்க இல்லையா, அந்த உடல் மனதுக்கு இந்த மனது பாதிக்கப்படும் போதுதான் உடல் அதிகமாக பாதிக்கப்படுது. அந்த கொரோனா போது சொன்ன விஷயம் அதுதான். நிறைய பேரோட பாதிப்புக்கு காரணம் பயம்தான். இழப்பு யாரோ இருக்கும்போது ஒரு பயம் லேசா அதனோட சின்ன அறிகுறி இருந்தா கூட உடனே வந்து நேத்திக்கு வந்து நம்மளோட ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல சித்த மத்திய மருத்துவர் ஐயா வந்து டாக்டர் ராஜசேகர் ஐயா சொன்னாங்க. அந்த சமயத்துல ஒருத்தர் என்ன பண்ணாங்களா, பயத்திலேயே கையை கழுவி 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 எவ்ரி 10 minutes போய் சோப் போட்டு கழுவுவாங்களாம். ஏன்னா அந்த மாதிரி
டாக்டர் சொன்ன உடனே உங்களுக்கு கொரோனா வந்துட்டு வீட்டுல தனிமைப்படுத்தி இருக்கணும்னு சொன்ன உடனே வீட்டை வந்து தனிமைப்படுத்தி இருந்து யோசிச்ச உடனே இரவே அவ செத்துட்டா ஹார்ட் அட்டாக் அவள. இல்ல வராதவங்களுக்கு சொல்றேன் நான், வந்தவங்களுக்கு ஓ பிரச்சனை, இல்ல வந்தவங்களுக்கும் வராதவங்களுக்கு அந்த யோசனையாலதான் பயத்துல அது கூடி இருக்குது. நம்ம கூடி இருக்கு கண்டிப்பா. அதனால இப்ப வியாதியோட தன்மையை அதிகரிப்பது நம்மளோட மனம்தான். மனம்தான் எனக்கு மனம்தான் ஒன்றும் அம்மா. இல்லை, இப்ப நான் பாசிட்டிவா நான் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு நான் பயிற்சி பண்றேன், நான் ஆரோக்கியமா இருக்கிறேங்கிற எண்ணத்தை நீங்க தினந்தோறும் போடுங்க. சரிங்களா? அதை நினைச்சு கொண்டோம் அம்மா. நன்றி அம்மா, கண்டிப்பா. மிக்க நன்றிங்க நன்றி. அம்மா, நன்றி. வழிபடுறேன். நன்றி. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய மெய்யன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். ஆடல் நாயகி அம்மா சொல்லுங்கம்மா. சரி ஆடல் நாயகி அம்மா, உங்களுக்கு அன்மியூட் கொடுக்குறேம்மா, ஒரே ஒரு நிமிஷம். அம்மா நீங்க பேசலாம் ஆடல் நாயகி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க அம்மா வளமுடன். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். அம்மா, நம்ம மன்றத்துக்கு வர்ற அன்பர் ஒருத்தங்களுக்கு யூட்ரஸ் கொஞ்சம் இறங்கி இருக்கு, நான் காயக்கல்பம் செய்யலாமான்னு கேட்டாங்க. எனக்கு தெரியல, கேட்டு சொல்றேன். செய்யலாம். அதாவது யூட்ரஸ் வந்து கொஞ்சம் கீழே, ஒரு சிலருக்கு வந்து அதாவது ரொம்ப இறங்கி வெளியில வர மாதிரி எல்லாம் கூட இருக்கும். ஒரு ஏஜ் ஆகும் போது நரம்பூக்கம் நிறைய செய்ய சொல்லுங்கம்மா. காயக்கல்பம் கத்துக்க சொல்லுங்க. காலை மாலை நம்ம செய்யும் போது ஓஜஸ் மூச்சோடு செய்யட்டும். ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் நிறைய வந்து அஸ்வினி முத்திரை போட சொல்லுங்க. மெடிகேஷனும் எடுத்துக்கிட்டோம். செய்யலாம் தாராளமா, நீங்க சரியா சொல்லி கொடுங்க, அவங்களுக்கு செய்யட்டும். பட் நரம்பூக்க பயிற்சி தான் இதுக்கு ரொம்ப நல்ல ஹெல்ப்பா இருக்குமா. அவங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணாங்கன்னா கபாலபதி கொஞ்சம் மெதுவா பண்ண சொல்லுங்க, இல்ல கூட அவங்களோட பிரச்சனைக்கு ஏற்ப கபாலபதி கொஞ்சம் அவாய்ட் பண்ண சொல்லுங்க. சரியா? உடற்பயிற்சியில கபாலபதி வந்து நம்ம சொல்லுவோம், குடல் இறக்கம் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா செய்யுங்க. ரொம்ப ஏற்கனவே அது டயக்னோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் செய்யாதீங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அவங்க வேணா ரொம்ப மெதுவா விட சொல்லுங்க அந்த கபாலபதி பண்ணும்போது. ஏன்னா அவங்களுக்கு இறக்கம் இருக்கிறதுனால, யூட்ரஸ் இறக்கம் இருக்கிறவங்க. அண்ட் நான் எப்ப நிறைய முறை அஸ்வினி முத்திரை பண்ண சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா. யூட்ரஸ் ரிமூவ் பண்ணவங்க ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க தாராளமா அவங்க எல்லாமே செய்யலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா யூட்ரஸ் எடுத்தவங்க, மெனோபாஸ் ஆனவங்களுக்கு இது ரொம்ப பெரிய பிளஸ். ஏன்னா அந்த ஹார்மோன்ஸ் வந்து அங்க இப்போ சுரக்கிறது இல்ல நமக்கு, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டரான். ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது இல்லாதனால நமக்கு என்ன மைனஸோ அதை வந்து நம்ம பயிற்சி பிளஸ் பண்ணி கொடுக்கும். சரியா? கண்டிப்பா செய்யணும் மெனோபாஸ் பீரியட்ல இருக்கிறவங்க. சரிங்களா? நன்றி. வாழ்க வளமுடன். விளக்கம் கிடைக்கணும்னு நினைச்சு கிடைச்சிச்சு. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. அருள்விழி கணேசன் அம்மா பேசலாங்கம்மா. அன்மியூட் கொடுத்துருக்கேங்கம்மா. அருள்விழி அம்மா, உங்களோட டிவைஸ்ல நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. அம்மா, இப்போ மார்னிங் எக்ஸசைஸ் தவறிடுச்சுன்னா ஈவினிங் பண்ணலாமா? அம்மா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். சரிங்களாம்மா? ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுக்கு தாராளமா செய்யலாம். வெறும் வயிறா இருக்குதான்னு பாத்துக்கோங்க. இடைவேளை மேம், மதியம் சாப்பிட்டதுக்கு எவ்வளவு நேரம் கழிச்சு ஈவினிங் பண்ணலாம்? இப்ப நீங்க 1 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா 4 மணிக்கு மேல செய்யுங்கம்மா. 4:30 மணிக்கு மேல செய்யுங்க. தவம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பண்ண, இந்த ஈவினிங் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் பண்ணலாமா? இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஏன்னா இப்ப காயக்கல்பம் காலையில மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை சேர்த்து செய்யக்கூடாது. சோ மாலை காயக்கல்பம் செஞ்சுட்டு செய்யுங்க. ஒரு ரொம்ப 7 மணிக்கு மேல இப்ப டின்னர் டைம் ஆயிடும் உங்களுக்கு. சோ பெட்டர் ஒரு 5 o'clock பண்ணிடுங்க. விட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப ஜீரோவா எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் நான் காலையில மிஸ் பண்ணிட்டேங்கிறவங்க விடாம இருக்கிறதுக்கு. ஏன்னா என்ன காரணம்னா, நீங்க லேட்டா செய்ய ஏன்னா இது நம்ம சொல்லுவோம் இல்லையா, அக்யூமுலேட் பண்ணி கொடுக்கும் எனர்ஜின்னு சொல்லியிருக்கோம். எனர்ஜி இதாகும்போது தூக்கம் வராது இல்லைங்களா, உடம்பு நல்ல ஆரோக்கியமாயிடும் உங்களுக்கு இல்லையா இந்த எக்ஸசைஸ். ஓகேமா. இல்ல யோகாசனம் நான் இதுக்கு முன்ன பண்ணிக்கிட்டு இருந்தேம்மா. இதுல எல்லாமே அந்த அது வந்து இதுல பண்ணும்போது நடுவுல பண்ணலாமா, இல்ல இது இந்த ஐயாவோட இது பண்ணதுக்கு எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஆசனாஸ் எல்லாம் பண்ணலாமா, இல்ல ரெண்டு கலந்து பண்ணலாமா? இல்லம்மா, இந்த எக்ஸசைஸ் முடிச்சிடுங்க நீங்க. மகரிஷி நம்மளோட பயிற்சி காயக்கல்பம் உடற்பயிற்சியில 9 கட்டத்தை முடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க என்ன ஆசனங்கள் என்ன பயிற்சி பண்றீங்கன்னாலும் தனியா பண்ணிக்கோங்க. தனியா பண்ணிக்கோங்க. சரி. ஏன்னா இப்ப ஒரு சில ஆசனங்களுக்கு எல்லாம் மாற்று ஆசனம் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி எல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்கும். நம்மளோடது வந்து வார்மிங் அப் மாதிரி. அதனால முதல்ல இதெல்லாம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஆசனம் தாராளம் பண்ணலாம். சூரிய நமஸ்காரம் ஆசனம் எல்லாம் மிக்ஸ் பண்ண வேண்டாம். நன்றி அம்மா. நன்றிங்கம்மா.
வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேற யாருக்காவது கேள்விகள் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அருள்வெளி அம்மா திரும்பியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. அம்மா சொல்லுங்கம்மா. ஆமா, அன்னைக்கு இந்த வெரிகோஸ் அதிகமா இருக்கு, அவங்களால உட்கார முடியல, ரொம்ப ப்ராப்ளமா இருக்கு அவங்களுக்கு. இதுல எந்த எக்ஸசைஸ் பண்ணா அவங்களுக்கு சரியாகுமா நம்மளுடைய பயிற்சியில? ஆமா, முதல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேம்மா, டோட்டல் பாடியும் நமக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அதனால அவங்கள செஞ்சாங்கன்னா மொத்த உடற்பயிற்சியும் செய்ய சொல்லுங்க. நான் முதல்ல சொல்றேன், முதல்ல டோட்டலா ஆரோக்கியத்துக்கு வேணா வெறுமே இப்போ நமக்கு வந்து வெரிகோஸ் பெயினுக்கு எக்ஸசைஸ்னா ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. நம்ம கால் பயிற்சியில பண்றோம் இல்லைங்களா? கால்களை நின்னுட்டு காலை நீட்டி வச்சு அந்த இன் அவுட் பண்றோம், ஒரு சைடு பண்றோம், அதுக்கப்புறம் கால் ரவுண்டு சுத்திட்டு கால்களை அழுத்தி விடுறோம் இல்லையா? ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி, பாதங்களை. அது வந்து பெஸ்ட் எக்ஸசைஸ் ஃபார் வெரிகோஸ் பெயின். சரிங்களா? அந்த அந்த செகண்ட் ஹார்ட்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த கெண்டைக்கால் பகுதி, அங்க இருக்கக்கூடிய அந்த செகண்ட் ஹார்ட்ல இருந்து மேல ரத்தம் போகணும். அது சரியா போகாததுதான் வெரிகோஸ் பெயினுக்கு காரணம்னு சொல்லுவாங்க. அந்த நரம்புகள் எல்லாம் சிகப்பாயிடும். அங்க வந்து அந்த ரத்தத்துல ஏற்படக்கூடிய அந்த ரத்தத்தோட ஃபோர்ஸ் குறைச்சல்னால செகண்ட் ஹார்ட் நம்மளோட கெண்டைக்கால் பகுதி கிட்ட. இந்த பயிற்சி வெரிகோஸ் பெயினுக்கு ரொம்ப பெரிய ரெமெடி. இது எனக்கு குறிப்பா சொல்லணும்னா நம்ம ரேவதி அம்மா நம்ம கூட இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு காலுமே அந்த நரம்பு அங்கங்க முடிச்சா ஆமா, அப்படியே முடிச்சா இருக்கும். கலர் மாறும், பச்சை கலர்ல எல்லாம் கூட மாறி இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸசைஸ் வந்து ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி. ஆனா ஒண்ணு என்னன்னா, ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜி பண்ணணும்னா முதல்ல நம்ம கைப்பயிற்சி பண்ணினோம்னா தான் கால்கள் நல்லா ஃபிளெக்சிபிளா இருக்கும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுவாமிஜியோட பயிற்சிகள் எல்லாமே ரித்தமிக் யோகா. நீங்க கைப்பயிற்சி நல்லா செஞ்சுட்டு கால்கள் முழங்கால் சுழட்டிட்டு உட்கார்ந்தீங்கன்னா கால்கள் நல்லா மடங்கும். அடுத்தது கால் பயிற்சி நல்லா செஞ்சாதான் வஜ்ராசனத்துல உட்கார்ந்துருக்க முடியும். அதனால அவங்களுக்கு எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுங்க. உடற்பயிற்சியோட காயக்கல்பம், தவம் எல்லாமே கத்துக்க சொல்லுங்க. பட் இந்த ஃபுட் ரெஃப்ளெக்ஸாலஜியை 2 வேளை செய்ய சொல்லுங்க. சீக்கிரமா அவங்களுக்கு ரெமெடி கிடைக்கும். சரிங்களா? ஏன்னா நமக்கு கண்ணெதிர்க்க நம்ம ரேவதி சிவகுமார் அம்மா வந்து அவங்களுக்கு அவங்க அப்பாவுக்கு இருக்கு, ஹெரிடிட்டரியா இருக்கு. ஆனா அவங்களுக்கு இப்போ இல்ல, சுத்தமா இல்ல. ஆமா, அவங்களுக்கு வந்து சுத்தமா இப்ப பயிற்சி பண்றதுனால ரொம்ப நிறைய இப்ப கெஸ்ட் வந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அன்னைக்கு நான் 2 தடவை பண்ணிக்குவேம்மா, ரொம்ப நின்னா எனக்கு வரும், ஆனா இப்ப இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரேவதிமா, யூ கேன் ஆல்சோ டெல் ரேவதிமா. இல்ல நான் நீங்க சொன்னதை ஆமோதிக்கிறேன், தம்ஸ் அப் கொடுத்தேன். அதனால அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லுங்கப்பா. இல்ல அது உண்மையாவே வந்து அந்த ஆரம்பத்துல இருந்த ஒரு 2-3 இடம் நரம்பு சுருள் வந்து அதுக்கப்புறம் அது வந்து டெவலப் ஆகல எனக்கு பயிற்சி பண்றதுனால. சோ நீங்க சொல்ற மாதிரி ரொம்ப நேரம் நின்று வீட்டுல வேலை செய்யும் போது கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கும், ஆனா வலி எல்லாம் இருக்காது. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவேன். பயிற்சி மட்டும் கண்டிப்பா பண்ணிடணும். என்ன ஆனாலும் நமக்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி அது பண்ணும்போது அது கண்டிப்பா அந்த ரிசல்ட்டை நான் வந்து பார்த்தேன். 2 விஷயங்கள். ஒண்ணு வந்து அம்மா நீங்க சொன்ன மாதிரி வெரிகோஸ், இன்னொன்னு வந்து இந்த யூட்ரஸ் சொன்னாங்க இல்லையா? அதனால எனக்கு வந்து எமர்ஜென்சியா சர்ஜரி பண்ணி யூட்ரஸ் ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்டி இருந்ததே தெரியல. அது மாதிரி ப்ராப்ளம் ஆச்சு எனக்கு. பட் 5-6 வருஷம் அப்போது அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம்லாம் எதுவுமே கிடையாது எனக்கு. அந்த யூட்ரஸ் மூவ் பண்ண கால் மூவ் பயிற்சி அதெல்லாம் எதுவும் இல்லை. காரணம் ஒன்லி இது காயக்கல்பம் உடற்பயிற்சி தான். இப்போ கூடுதலா இப்போ நான் நாடி சுத்தி கொஞ்ச நாள் பண்றேன். அதனால நல்ல ரிசல்ட், ரொம்ப நல்ல ரிசல்ட். நன்றிம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அருள்வெளியம்மா. நீங்க உங்க ஃப்ரெண்டு தாராளமா இப்ப ஃபவுண்டேஷன் கோர்ஸ் பிப்ரவரி 16ஆம் தேதி தொடங்கும், அதுல நீங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க அவங்கள. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் நன்றி. கலைச்செல்வி அம்மா நிறைவு பண்ணிக்கலாங்களாமா? நிறைவு பண்ணிக்கலாமா? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. இவ்வளவு நேரம் ரொம்ப அருமையா கேள்வி பதில் நிகழ்வுக்கு அழகா பதில் சொன்னீங்க. பொதுவான கருத்து என்னன்னா, வந்த அன்பர்கள் நிறைய பேரு
தனித்தனியா ஒரு சில நோய்களுக்கு நம்ம வந்து கேட்குறோம். எல்லாருக்குமே அப்படித்தான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். பட் அது நம்மளுடைய சாமிஜியோட பயிற்சியில என்னன்னா, நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஓட்டங்களையும் நம்ம உடம்பே சமப்படுத்திக்குது. அப்போ அந்த 3 ஓட்டங்களும் நல்லா ஓடும்போது, உள்ள ஓடக்கூடிய மின்னோட்டமும் நல்லா இருக்கும்போது, நமக்கு வந்து தானே உடல் வந்து தனக்கு வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள சரி பண்ணிக்குது. நம்ம நினைக்கிறோம் நமக்கு நல்லா இருக்கிறவங்க கூட நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் நம்மளுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்திருந்து நம்ம செய்யற பயிற்சியின் மூலமா அது கியூர் ஆயிருக்கு. ஆனா அது நம்ம புரியாம கூட இருக்கலாம். அப்போ நம்ம சாமிஜியோட பயிற்சியை பொதுவாவே எல்லாரும் செய்யுங்க. ஃபுல்லாவே செய்யுங்க. உடம்புல உள்ள எல்லா ஓட்டங்களும் சரியாச்சுனாலே உடம்பு வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அம்மா ரொம்ப அருமையா எல்லா கேள்விக்கும் விளக்கம் அளிச்சீங்க. ரொம்ப மகிழ்ச்சிம்மா. அம்மாவை வந்து நம்ம வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். பேராசிரியர் அருள்நிதி கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல்நலம், நீளாயுள், நிறைய செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோ உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். இதை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை, மாலை 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன்.